எம்ஜிஆர் தனது திரைவாழ்வில் அவ்வளவு வெற்றிகளை பெற்றார் என்றால் அதற்கு பின்னால் அவ்வளவு உழைப்பும் திறமையும் சரியான திட்டமிடலும் இருக்கிறது. சினிமாவில் வெற்றி சும்மா கிடைத்து விடாது. பல வருடங்கள் நாடகங்களில் நடித்து சினிமாவில் நுழைந்து 10 வருடங்கள் சின்ன சின்ன வேடங்களில் நடித்து பின்னரே அவர் ஹீரோவாக மாறினார். எம்ஜிஆர் படங்களில் சண்டை காட்சிகள் தான் பிரதானம் என்றாலும் பாடல்களுக்கு முக்கிய இடம் உண்டு. எம்ஜிஆரின் தீவிர ரசிகர்கள் எம்ஜிஆரின் பாடல்களை தான் எப்போதும் முணுமுணுப்பார்கள். அந்த அளவுக்கு பல நல்ல கருத்துக்களை தனது பாடல்களில் பாடிவிட்டு போயிருக்கிறார். எம்ஜிஆருக்கு மருத காசி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கண்ணதாசன், பாலி என பல பாடலாசிரியர்கள் பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். எம்ஜிஆர் தன்னை மக்களிடம் கொண்டு செல்வதற்காகவும் தன்னை ப்ரமோட் செய்து கொள்வதற்காகவும் தனது படத்தில் வரும் பாடல் காட்சிகளை தான் அதிகம் பயன்படுத்தினர். நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் என்று பாடியே ஆட்சியை பிடித்தவர் அவர். அவருக்கு அந்த மாதிரி பல பாடல்களை கவிஞர் வாழி எழுதியிருக்கிறார். பாடல்களில் தனக்கு திருப்தி வரும் வரை இசையமைப்பாளர்களையும் பாடலாசிரியர்களையும் பெண்டு காட்டி விடுவார். அப்படி ஒரு படத்தில் ஒரு பாடலை எழுதுவதற்காக ஒரு பாடலாசிரியரை 12 முறை அவர் அலைக்கழித்த சம்பவம் பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். அடிமை பெண் படத்தில் அம்மாவை பற்றி ஒரு பாடலை எழுத ஆலங்குடி சோமு என்பவரை அழைத்தார் எம்ஜிஆர். ஆனால் அவர் எழுதிய வரிகளில் அவருக்கு திருப்தி இல்லை. இளைஞர்களின் மனதில் இப்பாடல் பதிய வேண்டும் என சொன்னார் எம்ஜிஆர். ஒரு கட்டத்தில் சலனம் கூட நன்றாக இருக்கிறது, பல்லவியை மாற்றி எழுதுங்கள் என சொன்னார். இப்படி 12 முறை சோமுவை திருப்பி அனுப்பினார். 13வது முறை பாடலை எழுத வந்த சோமு, இந்த முறையும் உங்களுக்கு என் பாடல் பிடிக்கவில்லை எனில் சினிமாவை விட்டே போய்விடுவேன் என்றார். சிரித்த எம்ஜிஆர் அவர் எழுதிய வரிகளை படித்து பார்த்தார். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறப்பதில்லை என அவர் எழுதியிருந்த வரிகளை பார்த்த எம்ஜிஆர் மகிழ்ச்சியில் அவரை கட்டி தழுவி பாராட்டினார். படம் வெளியான பின் அவரை அழைத்து அவருக்கு ஒரு தங்க மோதிரத்தையும் பரிசளித்தார். மேலும், நான் உங்களை பலமுறை அழைக்கழித்ததாக கோவப்பட்டீர்கள், இப்போது உங்களை மக்கள் கொண்டாடுகிறார்கள், இது உங்கள் திறமைக்கு கிடைத்த வெற்றி என பாராட்டினார் எம்ஜிஆர்.